பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். தீத்து 1வது அதிகாரம் 15வது வசனம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, சகல காரியங்களும் சுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுத்தம் உள்ளவர்களாமா. யார் இந்த சுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னா, பைபிள் வசனம் சொல்லுதுங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களாமா. அவங்க தேவனை தரிசிப்பாங்க, தேவனை பார்ப்பாங்க, தேவனோடு கூட ஆவிக்குரிய உறவுல இருப்பாங்களாமா. ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் இருக்க பிள்ளைங்க சுத்தமா இருப்பாங்க. என்ன சுத்தம் அப்படின்னா டெய்லியும் குளிக்கிறதா? கிடையாதுங்க. அப்ப நம்ம இருக்கணும் தான். ஆனா சுத்தம் அப்படின்றது பரிசுத்த வாழ்க்கையை குறிக்குதுங்க. நம்ம பரிசுத்தமா வாழணும் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாருங்க. ஆனா அது இருக்குது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு, உலகப்பரமான ஆசைகள் இருக்கு. அப்பப்போ இந்த பாவமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போகுது இல்ல, அதெல்லாம் மேற்கொண்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு கொள்கையில நீங்க வாழ்ற பிள்ளையா இருக்கும்போது நீங்க சுத்தம் உள்ள பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் சகல காரியமே எப்படி இருக்குமோ சுத்தமா இருக்குமா. சுத்தம் அப்படின்றது பர்ஃபெக்டா நீ எதிர்பார்க்கறத உனக்கு நான் தரப்போறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பத்தி தான் சொல்றாரு. நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் பர்ஃபெக்டா கிடைக்கணுமா? ஒரு திருமணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், குடும்ப காரியமா இருக்கட்டும், நீங்க நினைச்ச காரியத்துல நீங்க எதிர்பார்க்கறது கரெக்டா பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க தேவனை தரிசிக்கிற பிள்ளையா பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. கண்டிப்பா நன்மையான காரியத்தை இன்னைக்கு இந்த நாள்ல பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.